வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய முக்கியமான தகவல்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். இப்ப ஹெல்த் நம்ம பார்க்க போனோம்னா, ஹெல்த் இஸ் வெல்த், இது மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் தான் நம்மளுக்கு முக்கியம். சோறு இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது, இதை மாதிரி சொல்லிட்டே போலாம். ஓகே, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது நம்ம ஹெல்த்தா இருக்கும் போதுதான் எடுத்துக்க முடியும். நிறைய பேர் இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்பதான் நம்ம நல்லா இருக்கமே, எதுக்கு நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்? நான் ஹெல்த்தா இருக்கேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லாவே ஹெல்த்தா இருந்தாங்க, 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்றது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது நீங்க இப்போ ஒரு டிவியோ வாஷிங் மிஷினோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, டக்குன்னு ஒரு வசந்தன்கவோ இல்ல ரிலையன்ஸோ இல்ல சத்யாவோ போய் உடனே வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆனா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அதால அது மாதிரி உங்களால வாங்க முடியுமா? இப்போ ஒரு உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அவர் அதுக்கு பிறகு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்ஜரி ஹார்ட் அட்டாக் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மற்ற ஹெல்த் இன்சூரன்ஸே எடுக்க முடியாது. ஈவன் வந்திருந்ததுன்னு தெரிஞ்சாலே எடுக்க முடியாது. இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் எல்லாரையுமே நீங்க ஹெல்த்தா இருக்கும் போதே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு போதுமான அளவு எடுத்துக்கோங்கன்றத திரும்ப திரும்ப நான் நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். இதுல நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி நம்மளுக்கு கம்பெனில இருக்கு அப்படின்றதுனால சொந்தமா ஒரு பாலிசி எடுத்துக்க மாட்டாங்க. அது எது தேவையில்லாத செலவு அப்படின்ட்டு. கம்பெனில மேபி ஒரு 2 lakhs இல்ல 5 lakhs இருக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் சில சர்ஜரி எல்லாம் போனோம்னா 3-4 lakhsன்றது ஈஸியா போயிடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க. இப்போ ஒருத்தர் திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு 4 lakhs ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வருஷத்துல ரிமைனிங் அந்த பர்சனுக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட் குரூப் பாலிசியில 1 lakh தான். ரிமைனிங் இருக்க 3 பேருக்கு ஏதாவது ஆச்சுனாக்க அந்த 1 lakh வச்சுதான் மேனேஜ் பண்ணணும். இல்லைன்னா அவங்க சேவிங்ஸ்ல இருந்து தான் காசு எடுக்கணும். இல்லைன்னா சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா வெளியே கடன் வாங்கியாவது பார்த்து ஆகணும். யாராவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு வரும்போது அதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. எப்படியாவது கடன் வாங்கியோ ஏதோ ஒன்று பண்ணியோ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எல்லா ஃபேமிலி மெம்பருமே விருப்பப்படுறது. சோ இந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கவங்க அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் நம்பர் 1, டாப் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது ரொம்ப சீப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு 5 lakhs இருக்குன்னா நீங்க அனதர் ஒரு 30-40 lakhs டாப் அப் எடுத்துக்கலாம். இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5,000 rupees தான் வரும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி நான் சொன்ன சினாரியோல ஏற்கனவே ஒருத்தருக்கு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் நம்மளுக்கு இன்னும் 35-40 lakhs பக்கம் கையில இருக்கு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு பூஸ்ட். எதுவுமே வராது. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்க, டிடக்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ரொம்ப நல்ல ஆப்ஷனுங்க. இந்த இதுல நீங்க டிடக்டிபிள்ல ஒரு 10 lakhs எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நார்மலா நீங்க ஒரு 10 lakhs பே பண்ற பிரீமியத்துல இருந்து 40% கம்மி ஆகும். பிளஸ் இது ஒரு எப்ப தேவையோ, இப்ப நீங்க ஒரு 20 years ஒர்க் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 45ல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அன்னைக்கு இந்த பாலிசியை ஒரு பேஸ் பாலிசியாவோ இல்ல பிரைமரி பாலிசியா மாத்திக்க முடியும். அந்த டைம்ல நம்மளுக்கு என்னென்ன சிக்கல்லாம் இருக்காதுன்னா, உங்களுக்கு ஈவன் தான் ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, இந்த பாலிசி அப்படியே பேஸ் பாலிசியா மாத்தி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த டாப் அப் பாலிசிய நீங்க பேஸ் பாலிசியா கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்க எக்கனாமிக்கலா சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டைம் பீயிங்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டாப் அப் எடுத்துக்கலாம்.
சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆச்சு, இல்ல ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட் வரும்போது நீங்க வந்து நீங்க வந்து அந்த டைம்ல வந்து ஒரு டிடக்டிபிள் ஆப்ஷன்ல ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை எந்த டைம்ல வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு பிரைமரி பாலிசியா கன்வெர்ட் பண்ண முடியும். பிளஸ் வந்து இந்த டிடக்டிபிள் பாலிசி எடுக்கும்போது வந்து நார்மலா இன்னைக்கு வந்து பிரைமரி பாலிசியில வந்து உங்களுக்கு என்னென்ன பாலிசி இருக்கோ, ஆட்டோ ரீஸ்டோரேஷனு, ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் அக்யூமுலேஷன் வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து டபுள் பண்றது, ஸோ இந்த மாதிரி எல்லா பெனிஃபிட்டுமே வந்து அப்ளிகபிளா இருக்கும் அதில். ஸோ இதை பத்தி வந்து உங்களுக்கு வந்து முழுமையான டீட்டெயில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எந்த கம்பெனில எடுத்தா நல்லா இருக்கும், எந்த கம்பெனில டாப் அப் எடுக்கலாம், எந்த கம்பெனில வந்து டிடக்டிபிள் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லா தெரியணும் அப்படின்னாக்க நான் இதுல வந்து கீழே நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலா வந்து ஒவ்வொரு கம்பெனில வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து என்னால வந்து டீட்டெயிலா சொல்ல முடியும். நீங்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.